வணக்கம். நான் உங்கள் சுந்தரராஜன். ஒரு தாய் எப்பொழுதும் 2 இட்லி செய்து வாசல் வெளியே வைப்பாள். அந்த 2 இட்லி எப்பொழுதும் ஒரு வயது முதிர்ந்தவர் எடுத்துக்கொண்டு செல்வார். அப்படி எடுத்து செல்லும்போது அந்த அம்மாவை நீ செய்த உனக்கே வரும், நல்லது செய்தாலும் தீமை செய்தால் உனக்கே வரும் என்று சொல்லிவிட்டு செல்வார். இது தினந்தோறும் நடந்தது. அந்த அம்மாவும் தினந்தோறும் இட்லி வைத்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஆழ் மனதில் ஒன்று தோன்றியது. இட்லி எடு செல்வன் மகராசியாக இரு என்று வாழ்த்தலாமே, நல்லா இருமா என்று சொல்லலாமே, எதுவுமே சொல்லாமல் நீ செய்து உனக்கே வரும் என்று சொல்லிவிட்டு செய்கிறார் என்று கோபம் வந்து விட்டது. ஒரு நாள் அந்த அம்மா என்ன செய்தார் என்றால், 2 இட்லி செய்து விஷத்தை தடவி வைப்போம், அவன் தின்று கொண்டு சாகட்டும், எதுக்கு இவனை வைத்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இட்லி விஷத்தை தடவி வைக்கிறாள். அந்த கூணுக்கிழவன் பக்கத்தில் வரும்போது மனசு கேட்காமல் மறுபடியும் அந்த இட்லி எடுத்து வெளியே இருந்து எரிஞ்சு விட்டு வேறு இட்லி வைத்து விடுகிறார். அந்த இட்லி எடுத்து கொள்ளும்போது வழக்கம் போல் அந்த கூணுக்கிழவன் நீ செய்து உனக்கே வரட்டுமா என்று சொல்லிவிட்டு செல்கிறார். சிறிது நேரம் கழித்து ஊருக்கு சென்ற அந்த பெண்ணோட மகன் வீட்டுக்கு வருகிறான். மிகவும் சோர்ந்து களைப்புற்று வருகிறான். என்ன மகனே என்று கேட்டவுடன், இந்த மாதிரி நான் செல்லும்போது என்னோட பணம் எல்லாம் அடித்துவிட்டு சென்று விட்டார்கள்மா, சாப்பிட கூட காசு இல்லை, ஒரு வட்டம் மயக்கம் போட்டு வந்து விட்டேன், ஒரு வயதான முதியவர் என்னை எழுப்பி 2 இட்லி கொடுத்து சாப்பிட வைத்து என்னை அனுப்பி வைத்தார் என்று சொன்னவுடன் அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஐயோ, ஒருவேளை நாம் விஷத்தை கலந்து வைத்திருந்தோம் என்றால் நம் மகனுக்கெல்லாம் சேர்ந்திருக்கும் என்று அப்பொழுதுதான் அந்த பெண் உணர்ந்தால், நாம் செய்து நமக்கே வரும் என்பதை உணர்ந்தால். இந்த கதை மூலம் நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்தாலும் திருப்பி அது நமக்கே சேரும். அதுவும் நாம் உணர்வோம். நன்றி, வணக்கம்.